அஸ் அ டிசைனரா நம்மளோட டெய்லி லைஃப்ல நிறைய டிசைன்ஸை பார்த்துருப்போம், கன்சியூம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டிசைன்லாம் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற கேள்விக்கு வந்து சில டைம் நம்மளுக்கு பதில் கிடைச்சிருக்காது. அஸ் அ டிசைனராகவும் நம்மளோட டிசைனுமே பார்க்க வந்து கொஞ்சம் ஆமெச்சூராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை ஒரு டிசைனராக ஒரு இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ, இல்லைனா ஒரு லூப்புக்குள்ளே மாட்டின மாதிரியே ஃபீல் ஆகுது, இன்னும் கலர்ஸு அந்த ஃபாண்ட்ஸு இதெல்லாம் வச்சு நான் வந்து பெர்மினேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நான் டிசைனை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ரோ டிசைனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இதில் ஃபர்ஸ்ட் ரூல், ஆல்வேஸ் ஸ்டார்ட் யுவர் டிசைன் வித் மோனோடோன் கலர்ஸ். ஸோ ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு லோகோ டிசைன்ஸுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த லோகோ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, கமர்ஷியலைஸ் பண்ண முடியாத ஒரு லோகோவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதைத்தான் ஜோசபின் முல்லர் பிராக்மேனுமே அவரோட டிசைன்ஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவரோட டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் கைஸ், 2 எலமெண்ட் தான் இருக்கும். அந்த 2 எலமெண்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை தவிர வேற எதுவும் இருக்காது. நம்ம பிகினரா நிறைய பேர் என்ன பண்றோம்னா நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணாதான் அது வந்து கிரியேட்டிவிட்டி. ஸோ நிறைய கலர் பாப்புலராக இருக்கணும், அப்படின்னா தான் டிசைன் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, ஒரு வியூவருக்கு வந்து நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவரை வந்து குழம்ப தான் வைக்கும். ஸோ இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, 2 ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து அவங்கள ஈஸியாக கைட் பண்ணும். ஸோ அந்த ஒரு சைக்காலஜி கான்செப்டை தான் வந்து இவர் அவரோட டிசைன்லேயுமே யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் லோகோவுமே ரெடி பண்ணிவிட்டு அந்த லோகோ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி பார்ப்பாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினதுக்கப்புறமும் லோகோ கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த லோகோ வந்து ஃபைனலைஸே பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு டிசைன்லையுமே இன்டியூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மோனோடோன் கலரை வச்சு நம்மளோட டிசைன் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு கலரை மட்டும் தான் நம்ம இன்டியூஸ் பண்ண போகிறோம். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 கலர் பீட்ஸ் 5. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிசைன்லாம் மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பாட் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டேஜ்லலாம் ஒரே ஒரு பர்சனாக இப்போ விஜய் அண்ணாலாம் ஆடியோ லான்ச்சில் வராருன்னா அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பாட் லைட் போட்டு அவரை மட்டும் ஹைலைட்டடாக காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் டிசைன்லையும் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்களோட டிசைனில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் ஒரு ரெட் கலர்லையோ இல்லை நீங்கள் தனியாக கலரில் மென்ஷன் பண்ணிவிட்டு மற்ற இடத்தெல்லாம் மோனோடோன் கலராக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள்ஸ்க்கு வந்து இன்னும் ரீச்சபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1993 வந்த ஷின்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது கைஸ். அந்த படத்தில் என்னன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். பட் அதில் இருக்கிற அந்த ஒரு மெயின் கேரக்டர் ஒரு சின்ன பாப்பா வருவாங்க, அவங்கள மட்டும் வந்து ஹைலைட்டடாக ரெட் கலர் கோட்லாம் காட்டியிருப்பாங்க. என்னன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஏதோ ஒரு போரில் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க, பறிகொடுக்கப்பட்டவங்க அப்படின்றத மீன் பண்ணுவாங்க. அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டு போகிறதுக்காக வந்த ஒரு கேரக்டர் இவங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக அவங்கள மட்டும் ரெட் கலரில் கலர் அப்ளை பண்ணி மற்ற இடத்த மோனோட்டோனாக மாற்றி அவங்கள வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த பர்சனுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, அந்த லிப்ஸ்டிக் ஏரியா மட்டும் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட அந்த கடிச்சு வச்ச ஆப்பிள் இருக்காம பாருங்க, அவனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டுற இடத்துல என்ன பண்ணுவான்னா ஃபுல்லாக அந்த பிளாக் இருக்கும், இல்லைன்னா ஒயிட் இருக்கும். ஒன்லி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் பீப்புள் வந்து வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க, அந்த ப்ராடக்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அங்கே வந்து அந்த ஒரு விஷயம் தான் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால. ஸோ இந்த கான்செப்டையுமே உங்களோட டிசைனில் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் தேர்ட் ரூலா, வாட் யூ லீவ்ஸ் அவுட் மேட்டர்ஸ் மோர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி நீங்கள் அதில் ரிமூவ் பண்ண வேண்டியதும் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட அந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலையோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதை தான் பெரிய பெரிய பிராண்ட்ஸுமே அவங்களோட ஒர்க்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நைக்காக இருக்கட்டும், வெறும் நைக்கு அவங்களோட அந்த ஷூஸ் சிம்பிள். இதே மாதிரி சில பேக்கேஜ் கம்பெனிலாம் இருக்குது, அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் அந்த ப்ரௌன் கலர் ஷீட்டை மட்டும் யூஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட அட்டென்ஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி அது வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இந்த ஐக்கியாவோட போஸ்டர் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு டிசைன் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லோவோட கேஸை பற்றி அவங்க வந்து டிசைன் போட்டிருக்காங்க. பின்னாடி பில்லோ இருக்கும், முன்னாடி வந்து அதை பற்றி 3 ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதே இது நீங்கள் ஐக்கியா ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கிரியேட்டிவ் வேல அவங்க அந்த டிசைனை காட்டிட்டு அந்த ப்ராடக்டோட நேம் என்ன, அது டெலிவரிஸ் உண்டா கிடையாதா, என்ன ரேட்டு, இவ்வளோதான் இருக்கும். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு வியூவராக நம்ம அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்கறதுக்கே 2 விஷயம் தான் இருக்குன்னா அந்த இடத்துல அதை 2 மட்டும் தான் பார்ப்பாங்க, வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம்ல. இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ரூல், மேக் ஃபிளாட் ஃபீல்ஸ் 3D. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் கைஸ். இந்த கிராஃபிக் டிசைன் பொறுத்தவரை ஃபுல்லாமே நம்ம 2Dல தான் ஒர்க் பண்ணுவோம். 2Dனாலே அது ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் தான். அதுக்கு நம்ம எப்படி டெப்த் கொடுக்கறது, அதுக்கு எப்படி நம்ம ஒரு பிரெத் கொடுக்கறது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று, ஷேடோஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான டெப்த்தை கிரியேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங்கா பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ஃபாண்ட்ஸுக்கு நம்ம சில பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டெப்த் கிரியேட் பண்ணலாம்.
அண்ட் டெக்ஸ்ட் பிகைன் சப்ஜெக்ட் மெத்தட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு பர்சன் முன்னாடி இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் இருக்கும், ஸ்ட்ரோக்கு கூட முன்னாடி தெரியும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3D டெப்த் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை 1929லேயே ஸ்டென்பர்க் பிரதர்ஸ்ன்றவங்க ஒரு போஸ்டர் டிசைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிம்பிளா சர்க்கிள் ஸ்பைரல்ஸ் எல்லாமே அப்படியே உள்ள டனல் மாதிரி போகிற மாதிரி அதில் 2 பீப்புள்ஸ் வந்து மேலே வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 3D இல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்றப்போ நம்மளோட 2D ஃபிளாட் டிசைனுக்கு ஒரு பிரெத் அண்ட் டெப்த் கொடுத்து அதை 3Dயா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் 5th ரூலா சைஸ் கிரியேட்ஸ் டிராமா அண்ட் கைட்ஸ். ஸோ வந்து கிராஃபிக் டிசைன் ஃபீல்டை பொறுத்தவரை சம்டைம்ஸ் சைஸ் நம்மளுக்கு மேட்டர் தான் கைஸ். ஸோ வந்து ஒரு டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் உள்ள ஹைராரிக்கி பேஸ் பண்ணி அந்த டிசைனோட ட்ராமாவே மாறும், அது கன்வே பண்ணுற எமோஷன்ஸே மாறும் அப்படின்றது தான் இதில் சொல்ல வராங்க. ஸோ வந்து இப்போ நான் சில போஸ்டர் டிசைன்ஸ் காட்டுறேன், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இந்த சைஸ் வேரியேஷன்ஸை எப்படி ஃபேண்டசிக்காக லைக் வந்து ஒரு பர்சன் வந்து அந்த ஃபுட்பால் கோர்ட்டோட பெருசாக இருக்கிற மாதிரி அவரை பிளேஸ் பண்ணி அவர் வந்து அவங்களை அனலைஸ் பண்ணுறாரு. லைக் வந்து அவர் ஒரு கோச்சோட பொசிஷனில் வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கென்னடி கிளப்ன்ற அந்த மூவியில் உள்ள போஸ்டர்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறையா டிசைன்ஸ் அதில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரோட இந்த போஸ்ட்டை பார்த்தாலுமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்ஸ்ட் எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே சைஸில் இருக்குது. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலருமே ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ இதே நம்ம ரீடிசைன் பண்ணிட்டு பார்த்தோம்னா கரெக்டான எலிவேஷன் நம்ம அந்த இடத்துல கிடச்சிருக்கும். அதே மாதிரி அதை கன்வே பண்ண வர மெசேஜுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஃப்ளோவுமே கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த எலிவேட் யுவர் கேம்ன்ற அந்த ஹூக்கை பார்ப்பாங்க. தென் அதுலேருந்து கீழே வந்தீங்கன்னா வயர்லெஸ் கண்ட்ரோலர், இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத 2வதாக பார்ப்பாங்க. தென் 3rd பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சிடிஏ வந்திருக்கும். ஸோ வந்து இந்த ஸ்கேலிங்ன்ற கான்செப்ட் வந்து ஒவ்வொரு போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வரும். ஸோ ஹைராரிக்கி பேசிஸில் ஹெட்டிங் தான் பெருசாக இருக்கணும். இதே இது நம்ம ஒரு ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து அந்த ப்ராடக்ட் தான் ஹூக் பாயிண்ட். ஸோ வந்து அதுதான் பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் இந்த ஹைராரிக்கீஸை கரெக்டாக இந்த ஸ்கேலிங் மெத்தடில் அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அண்ட் 6th ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கான்செப்சுவல் டிசைன் அண்ட் விஷுவல் மெட்டாஃபர். ஸோ அந்த கான்செப்சுவல் டிசைன்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த டிசைனில் கேன்வாஸில் வைக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு தேவைப்படுற நீங்கள் எடுக்கிற வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கணும். அது ஒரே விஷயத்த மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்டர் டிசைனை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட்ன்ற விஷயத்த மீன் பண்ண வராங்க. ஓகேவா, ஒரு கோல் ஷுட் பி ஸ்டாண்ட் அவுட் அப்படின்றத மென்ஷன் பண்ண வராங்க. அதை சிம்பிளாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற அந்த செஸ் பீஸில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அந்த ஒரு பீஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கலர் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டிடுறாங்க. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்செப்சுவல் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கிற இமேஜாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மெசேஜை கன்வே பண்ண வரணும். அண்ட் இது கூட நம்மளோட விஷுவல் மெட்டாஃபோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட டிசைன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸு, அதோட ஆடு. ஸோ வந்து சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாத்திரையை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா தூங்கலான்றதை அந்த மாத்திரையவே தலைவாணி மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ பில்லோ மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை, பட் வந்து மெசேஜ் ஈஸியாக கன்வே ஆகுது, அவங்களோட ப்ராடக்ட்டுமே ப்ரமோட் ஆகுது. இதே மாதிரி தான் அந்த சன்ஸ்க்ரீன் ஆடாக இருக்கட்டும், நெஸ்கேஃபேவாக இருக்கட்டும், டியூரக்ஸ் கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த 2 தீக்குச்சியை வச்சு ஈஸியாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சம் ஸ்பார்க்ஸ் நீட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றத சிம்பிளாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இதை பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தீக்குச்சியாக இருக்கட்டும், அந்த வேர்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மெசேஜை தான் கன்வே பண்ண வருது. ஸோ வந்து இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்செப்சுவல் டிசைன் சொல்லுவாங்க. அந்த டிசைனில் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கணும், எல்லாமே இன்டர்லிங்காக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டிசைனை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இந்த 6 விஷயத்தில் எந்த விஷயம் அப்ளை பண்ணி அவங்க அந்த டிசைனை ஒர்க் அவுட் ஆக வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க் ஃப்ளோலையுமே இந்த 6 விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் டிப்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பை.